தொடர்ந்து ஆனா டிவிகே வெர்சஸ் டிஎம்கே என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாரு, இப்பயும் அதை வலியுறுத்துறாரா இந்த சிச்சுவேஷனுக்கு பிறகும்? அதெல்லாம் அந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட அந்த அந்த உணர்வே கிடையாதுங்க. திரும்ப திரும்ப அதாங்க சொல்றாரு, நாங்க எங்க அரசியல வந்து வீரியமா தொடருவோங்கிறது. செத்த வீட்டுல வந்து ஈரம் காயல, இளவு வீட்டுல ஈரம் காயல, அதுக்குள்ள எங்க அரசியல வந்து மிக தீவிரமா வைப்போம் அப்படிங்கிறது. அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர்னு ஒரு 2 பேர் இருக்கான், அவன் போடுறான் மாவீரன் கலநாயகன். எப்படா மனசு வருது உங்களுக்குலாம்? எப்படி மனசு வருது? அங்க மக்கள் சாகரவை விட்டுட்டு கோலம் மாதிரி ஓடி போயிட்டான், அது கலநாயகன் மாவீரன்னா யாரா மாவீரன்? அந்த 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 போராட்ட அந்த அந்த பரப்புரை களத்துல ஒரு தம்பி வந்து கண் முன்னே சாகிறத பாக்குறான். பார்த்த மாத்திரத்துல அவன் வந்து அவனால கத்தி சொல்ல முடியல. அந்த அந்த கூட்டம் நெரிசல்ல அவன் கையை அசைவுல சொல்றான், இப்படி நடக்குது, 10 பேர் மயங்கி கிடக்குறாங்க அப்படின்னு. அவன் சொல்ல சொல்ல யாருக்குமே காலில் விழலைங்கிறப்ப ஐயோன்னு தலைமையில கை வச்சு கதறான். அவன் கதாநாயகன், அவன் மாவீரன், அவன் மாந்தயம் கொண்டவன். அவன் கால் செருப்புக்கு இருக்கக்கூடிய மதிப்பு கூட விஜய் கிடையாது. ரொம்ப கடுமையான வார்த்தைகள் இதெல்லாம் குறைவுங்க. விஜய் நோக்கி செருப்பா அடிச்சான், செருப்பு கேவலங்க, மனித தன்மையே இல்லாத கொடுங்க, சைக்கோங்க. இப்படி இல்லாம இருக்க முடியும்? இவ்வளவு சாவு இருந்த பிறகு குற்றம் வச்சு இல்லையங்க. அஜித்குமாரோட மரணம் விஜய் என்ன பேசினார்? அஜித்குமாரோட மரணத்துக்கு சாரி சொன்னது போல 24 குடும்பங்களுக்கும் சாரி சொல்லுன்னு சொன்னாரா? ஆனா இவரு ஒன்னாலும் செத்து போனா 41 பேர். நீ ஏன் சாரி சொல்ல? மன்னிப்பு கேட்கல? தார்மீக பொறுப்பே இருக்கணும்லங்க. என்னால் நிகழ்ந்து தார்மீக பொறுப்பே கரூர் போய் அந்த மக்களை சந்திக்கிறதுக்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அங்க ஆனா என்ன வைக்க போறாங்க? புசியானது ஏன் பதுங்கி ஓடணும்? புசியானது ஏன் தப்பிச்சு ஓடணும்? 41 பேர் செத்து போயிட்டான். இதன் விளைவா என்ன கைது பண்ணா கூட நான் எதிர்கொள்றேன். அந்த உயிரை விட 10 நாள் சிறைவாசம் பெரிய விஷயம் இல்ல, வரணும் இல்ல. 10 நாள் சிறைவாசத்துக்கு பயந்துட்டு ஓடுறல நீ. 41 பேர் செத்து போயிட்டான்ல, 40 குடும்பம் வந்து நெருக்கடியா நிக்குது இல்ல. கண் பார்வையற்ற ஒரு தாய் வந்து தன் மகனை இழந்துட்டா. அவளுக்கு வெளிச்சம் தெரியாது, ஆனா வெளிச்சம் நம்பி இருந்து தன் மகனை பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி தாய் தன் மகனை இழந்துட்டு கதற காட்சி, அவளால பேச முடியாம, மொழியால வெளிப்படுத்த முடியாம அவ கண்ணீர் வர்றது எந்த மனசு பார்த்தாலும் கரைஞ்சு போகும்.